السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில இலங்கை ஜமிஅய்யத்துல் உலமா சபையின் கல்முனை கிளை நடாத்தும் இஃப்தார் சிந்தனையோடு இணைந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கொண்ட விசேஷமான அருள் தக்வாவை வளப்படுத்துவதற்கும் நம் தக்வாவில் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவதற்கும் நாம் தக்வாதாரிகளாக மாறுவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தின் நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற போது லஅல்லகும் தத்தகூன், அவர்கள் தக்வாதாரிகளாக, நீங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த ரமலானை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே ரமலானுடைய நோக்கம்தான் நாங்கள் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை அடைவதற்கான பாக்கியத்தை தந்து அதில் நாங்கள் இரவு வணக்கம், பகல் வணக்கம், நம்முடைய உடலாலும் நம்முடைய செல்வத்தாலும் நம்முடைய உள்ளத்தாலும் பல இபாதத்துகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத்துகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் நாம் இன்னும் ஒரு இபாதத்தில் கவனம் செலுத்துவது ஒரு கடமையானதாகவும் அவைகளை நாங்கள் மிக அழகாக முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் நம்முடைய ஆடையுடைய விடயத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற பிரகாரம், குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு காட்டுகின்ற வழியின் பிரகாரம் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் பிறந்தது முதல் கபர் வரைக்கும் அவன் எந்த விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய வாழ்க்கை திட்டத்தை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை திட்டத்தில் ஒன்றுதான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எவ்வாறு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடை என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஜாஹிலியா காலத்தில் உள்ள பண்புதான் மக்கள் அரை குறையாக ஆடை அணிவார்கள். ஒரு பெண்ணினுடைய ஆடைகளை கிழித்து பல ஆண்கள் இன்பம் கண்டு கொண்டிருப்பார்கள். சில பெண்களை நிர்வாணியாக நிப்பாட்டி வைத்து சில ஆண்கள் அதை கண்டு கண்காட்சியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். ஜாஹிலியா காலத்துடைய பண்புதான் பெண்களை அரை குறையாக கவர்ச்சிகரமாக இன்னொரு ஆணினுடைய உணர்வை தூண்டும் விதமாக ஆடையை அணிவித்து அதை பெருமை பேசி கொண்டிருப்பது ஜாஹிலியா காலத்துடைய பண்பாக இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து செய்த மிக முக்கியமான போராட்டங்கள், முக்கியமான புரட்சிகளில் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆடை கலாச்சாரத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் மக்கள் புனித காபத்துல்லாவை கூட ஜாஹிலியா கால மக்கள் ஆடை இல்லாமல் சிலர்கள் நிர்வாணமாகவும் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடையும் அழகிய நாகரிகத்தையும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம் ஆடையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கசாலி அஹீஹி, யார் ஒரு மனிதன் தன்னுடைய இன்னும் ஒரு சகோதரனுக்கு ஆடை அணிவிப்பதற்குரிய ஏற்பாடை செய்து கொடுப்பாரோ, மறுமையில் நிர்வாணமாக ஆடை இல்லாமல் தவிக்கும் அந்த நேரத்தில்
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் ஒரு மனிதனுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடையை தயார் செய்து கொடுத்தவருக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா ஆடையை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துவார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடையை அணிவிப்பதை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஆடை அணிவதற்குரிய ஏற்பாடை செய்து கொடுப்பதற்கும் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாக ஆடை அணிவிப்பான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான். ஏனென்றால் ஒரு மனிதன் இழக்கக்கூடாத ஒன்றை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போது காபிர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடையை கிழித்து ஆடையை கழட்டி வெறும் நிர்வாணமாக நெருப்பில் தூக்கி வீசினார்கள். மேலான சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் இழக்கக்கூடாததை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்தார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மறுமையில் அவ்வலு மன் யுக்ஸா, மறுமையில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று உலகத்தில் யார் தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக ஆலிம்களாக உலமாக்களாக மாற்றினார்களோ அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹு தஆலா 2 ஆடைகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். மறுமையிலும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கௌரவமும் கண்ணியமும் அந்த மனிதனுக்கு ஆடை கொடுக்கப்படுவது. மனிதன் நினைப்பான், உலகத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோம், மறுமையில் ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாக இருப்பார்கள். உலமாக்களை சுமந்த தாய் தகப்பனுக்கு அல்லாஹு தஆலா 2 ஆடைகளை கொடுப்பான். ஒரு ஆடை தன்னுடைய மானத்தை மறைப்பதற்கு, இன்னும் ஒரு ஆடை தன்னுடைய அலங்காரத்துக்காண்டி அல்லாஹ் கொடுப்பான். மேலான சகோதரர்களே, மறுமையிலும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணியம்தான் ஆடை அணிவித்து அவனை அழகு பார்ப்பது. மேலான சகோதரர்களே, நாம் குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் நம்முடைய ஆடைகளை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். மார்க்கம் எமக்கு எவைகளை அறிமுகம் செய்திருக்கிறதோ, எவைகளை அனுமதித்திருக்கிறதோ அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். எவைகளை தடுத்திருக்கிறதோ அவைகளை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, அந்நிய மதத்தவர்களுடைய அடையாளங்களை நிரூபிக்கக்கூடிய, அந்நிய மதத்தவர்களின் கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஆடைகளை நாங்கள் அணிய முடியாது. ஆண்கள் பெண்களுடைய ஆடையோ, பெண்கள் ஆணுடைய ஆடையோ அணிய முடியாது. பட்டாடை அணிய முடியாது. தனி சிவப்பு நிற ஆடைகள் அணிய முடியாது என்று மார்க்கம் ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கத்தின் பிரகாரம் நாங்கள் மாற வேண்டும். நாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகின்ற அடிப்படையில் நம்முடைய ஆடைகளை அமைத்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் ஆடை கலாச்சாரத்தில் மிக பொடுபோக்காக ஏதோ நாங்கள் சுதந்திரத்தை வழங்குகிறோம் என்ற பேரில் பெண்களை நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இன்று நம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெண்களை ஒரு வித்தியாசமாக வழி நடாத்தி ஆடை சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்து அவர்களை நாங்கள் ஒரு தவறான முறையிலே வழி நடாத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெண்களை அரைகுறையாக ஆடைகளை அணிவித்து, அவர்களுக்கு இறுக்கமான ஆடைகளை அணிவித்து பொது இடங்களில் அவர்களை அழைத்து செல்கிறோம். நாங்கள் நினைக்கின்றோமா, இந்த பெண்ணை பார்ப்பதன் மூலம் ஒருவன் பாவியாக மாறுகிறான், இந்த பெண்ணை பார்ப்பதனால் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரியை, தன்னுடைய தாயை ஒரு தவறான முறைகேடான ஆடை அணிவித்து ஒரு பொது இடத்துக்கு அழைத்து செல்வதனால் அந்நிய ஆணுடைய பார்வை நம்முடைய பெண்களின் மீது ஈர்க்கின்றது. அப்போது அந்த பெண்மணி ஒரு விபச்சாரியாக மாறுகிறான். அந்த பெண்ணை பார்ப்பவன் அவனும் ஒரு விபச்சாரனாக மாறுகிறான். புகாரியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஐனானி தஸ்னியான், கண் பார்வை விபச்சாரம் செய்க என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, நாங்கள் இன்று விபச்சாரத்துக்குரிய அடித்தளமான இந்த ஆடை கலாச்சாரத்துக்கு நாங்கள் இடமளித்து கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு விசாலமாக பொது இடங்களில் பெண்களை ஆடை விஷயத்தில் மிக பொடுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். பெண்கள் இன்று ஆடைகளை ஆண்களுடைய ஆடைகளை போன்று மாற்றிக்கொள்கிறார்கள். ஷர்ட், டிஷர்ட், ட்ரௌசர் இது போன்று மாறிக்கொள்கிறார்கள். தலைக்கு வருமனே அவர்களோடு சோலை சுத்தினால் முஸ்லிமாக மாற முடியுமா? மேலான சகோதரர்களே, அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள்.
ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சென்றால் இது ஒரு பெண் போகிறாள் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இது யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அடையாளம் காண முடியாது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூட சில சந்தர்ப்பத்தில் இது தன்னுடைய மனைவிதான் என்பதை ஒரே பார்வையில் அடையாளம் காண முடியாமல் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு பக்குவமான ஆடைகளுக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய வீட்டில் நாங்கள் சில ஜனாசாக்களை சந்தித்திருப்போம். அந்த ஜனாசாவில் சில சண்டைகள் நடக்கும். அந்த சண்டைகளை நீங்களும் அவதானித்திருப்பீங்க. அந்த சண்டையில் ஒன்று சொத்து சண்டை போகும். நான தம்பிமார் அடித்து கொள்வாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், இல்லாட்டி மையத்தை அடக்க விட மாட்டேன் என்று சொத்துக்காவணி சண்டை பிடிப்பார்கள். இன்னும் சில இடத்தில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், வாப்பாவுடைய மையத்தை காட்ட மாட்டாங்க. என்னோட வாப்பா சொல்லியிருக்கிறார், என்ன மையத்தை இவனுக்கு காட்டப்படா, அதனால நானா தம்பிமார் பக்கபலமாக உம்மட மையத்தை, வாப்பட மையத்தை, நானோட மையத்தை, தங்கச்சின மையத்தை காட்டாம பெரிய சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில மையத்து வீடுகளில் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, பெண் மௌத்தானா மையத்தை காட்டலாம், மையத்தை காட்ட மாட்டோம். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மையத்தை காட்ட மாட்டோம். என்னடா அவ்வளோ அக்கறை வந்துடும். கணவன்மாருக்கு, சகோதரர்களுக்கு, தகப்பன்மாருக்கு பெரிய அக்கறை வந்துடும். தன்னுடைய பெண்ணை இன்னும் ஒருவனுக்கு மையத்தாக காட்டக்கூடாது, அவருடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் உண்மையில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய காலம் உயிரோடு இருக்கும்போது, அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தான் அந்த பெண்மணிகளை அந்நிய ஆண்களுடைய கண்களுக்கு படாமல் பக்குவமாக வளர்க்க வேண்டிய காலம். ஆனால் காலம் முழுவதும் அந்நிய ஆண்களுடைய பார்வைகளுக்கு மலிந்து பரப்பி வைத்துவிட்டு இப்போது மூத்தாகிவிட்டால் கணவனுக்கு ரோஷம் வருகிறது, என்னுடைய மனைவியை காட்டக்கூடாது. சகோதரனுக்கு ரோஷம் வருகிறது, தன்னுடைய சகோதரியை காட்டக்கூடாது. தகப்பனுக்கு யோசனை வருகிறது, தன்னுடைய மகளை காட்டக்கூடாது. ஆனால் பாதுகாக்க வேண்டிய காலம் உயிரோடு இருக்கும்போது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனுக்கு எந்த பெருமதியுமே கிடையாது. ஒரு மனிதன் பூமிக்கு மேலால் மூத்தாகிவிட்டால் நாம் செய்ய வேண்டிய கடமை அவரை பூமிக்கு கீழால் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பூமியில் இருக்கும்போது அவரை நாங்கள் பாதுகாக்காது, நாங்கள் உயிர் போனத்துக்கு பின்னால் பாதுகாத்து என்ன இலாபம் இருக்கிறது? மேலான சகோதரர்களே, இவைகளை சற்று நாங்கள் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். பெண்களை நாங்கள் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய காலத்தில் பாதுகாக்காமல் மௌத்தானதுக்கு பின்னால மையவாடியில சண்டை, மரணித்த வீட்டில சண்டை, கவன் புடைய பெருசாக கிளிங்க, மையத்தை விளங்காத அளவுக்கு போத்துங்க என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மையத்தை பாதுகாக்க நினைக்கிறோம். உயிரோடு உள்ள நிலையில எங்களுடைய பெண்மணிகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் தவறிவிடுகிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய காலத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். தக்வாவினுடைய ஒரு அம்சம்தான் நாங்கள் எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை அழகாக, முறையாக, நெறியாக நாங்கள் வழி நடாத்துவது. மேலான சகோதரர்களே, இன்று நாங்கள் ஆடைகள் எதையும் வாங்கலாம், நமக்கு விரும்பின எந்த ஆடையும் வாங்கலாம். ஒரு மனிதன் தனக்கு உரிமையான பெண்ணை எந்த வகையிலும் ஆடை அணிவித்து அழகு பார்க்கலாம். ஆனால் பொது இடங்களில் அவர்களை ஒரு போதும் நாங்கள் அனுமதிக்க கூடாது. அங்கு நாங்கள் மானத்தை மறைக்கக்கூடிய, பிறருடைய சிந்தனையை திருப்பாத, ஒரு அழகான கௌரவமான மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஆடைகளைத்தான் அணிவித்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். மேலான சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய பெண்மணிகளை மிக கவர்ச்சியாக அணிவித்து பொது இடங்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொது இடங்களுக்கு அழைத்து செல்கிறோம். இதன் மூலம் பல ஆண்கள் அந்த பெண்ணின் மூலம் ஈர்க்கப்படுகிறார். இதன் இருந்து ஆரம்பித்து பல அநியாயங்களும் அனாச்சாரங்களும் இன்று நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மனப்பதிவு இன்று ஒரு வித்தியாசமாக மாறி இருக்கிறது. நம்முடைய மனப்பதிவு வித்தியாசமாக மாறி இருக்கிறது. வீட்டுள்ளே இருக்கும்போது ஆண்களும் தான் பெண்களும் தான் அழகு இல்லை, மனம் குணமாக இருப்பது கிடையாது, கிழிந்த ஆடைகள், பிந்த ஆடைகள், பூசணம் பிடித்த ஆடைகள் என்று ஒரு வித்தியாசமாக வீட்டில் நேரத்தை கழிக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வெளியே செல்லும் போது மிக அழகான, பெருமதியான, கவர்ச்சியான, தரம் கூடிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வீட்டுக்கு வெளியே செல்லுகிறோம். நாங்கள் யாருக்காக வேண்டி வாழுகிறோம்? ஒரு மனைவி யாருக்காக வேண்டி அணிய வேண்டும்? ஒரு கணவன் யாருக்காக வேண்டி வாழ வேண்டும்? ஆனால் கணவன், மனைவி, தாய், தகப்பன்,
பிள்ளைகள் உறவினர்கள் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் மிக மோசமாக அருவருக்கத்தக்க விதத்திலே ஆடை அணிந்து நறுமணங்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருந்து கொள்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது மிக கவர்ச்சிகரமான முறையில் வாழ்கிறார்கள். மேலான சகோதரர்களே, நாம் இன்று எதற்காக வேண்டி வாழுகிறோம், யாருக்காண்டி திருமண பந்தத்தில் இணைகிறோம், யாருக்காக வேண்டி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து உலகத்தின் சில நடைமுறைகளுக்கு ஏற்றால் போல் இன்று நாங்களும் எங்களுடைய சிந்தனைகளை சிதறத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அமல்களில் பலவைகளை செய்து நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த ஆடை கலாச்சாரத்தின் மூலம் நம்முடைய அமல்களை இழந்துவிடக்கூடாது. நம்மின் மூலம் ஒரு பாவியான சமூகத்தை உருவாக்கிவிடக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் புறம் தள்ளிவிட்டு நாங்கள் மனோ இச்சை பிரகாரம் நம்முடைய ஆடை விடயத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பெற வேண்டிய, நாம் தக்வாவை அடைய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம்தான் நம்முடைய ஆடையாக இருக்கிறது. எனவே இந்த ஆடையுடைய விஷயத்திலும் மிக அழகாக கண்ணியமாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.